பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார். நீ அநேக வாழ்க்கையில் பயம், கலக்கம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே அல்லது மகளே, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஏதோ வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் அநேகரை பார்க்கிறோம், ஒரு ஆதரவற்ற நிலையில் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எல்லாரும் இருக்காங்க, இருந்தும் எனக்கு ஒருவரும் என்ன செய்யலைன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லைங்கிற கவலையை விடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் உங்களுக்கு இறங்குவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் சொல்லுங்க, நீ என்னுடையவன், நீங்கள் அவருடைய பிள்ளை, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறையா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, நம்முடைய கரம் இறங்கட்டும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கும் தகப்பனை கைவிடப்பட்ட நிலையில், உதவியற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் கிருபையாக இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறையா. இன்றைக்கு ஆமேன் அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நீங்கள் உதவி செய்ய கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கணும்ப்பா. வல்லமையுள்ள கரை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காரணங்களுமே துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.